பேசுங்க, தைரியமா பேச, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளிப்படையா பேச ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சுதந்திர நாடு பாரு, பேசு. என்ன வேலை வாய்ப்புலாம் நல்லா இருக்கா இல்லையா? யார்தான் சார் படிச்சவங்களுக்கு இங்க வந்து பெருசா வேலை வாய்ப்பு எல்லாம் கிடையாது இல்லையா? 100% வேலை கிடையாது. இது 80% வேலை இல்லாம தான் நிறைய பேர் திண்டாடிட்டு இருக்காங்க. என்ன வேலை செய்யணும்னு விரும்புறாங்க சார்? அவங்களுக்கு படிச்சவங்களுக்கான அந்த அங்கீகாரம் கொடுத்தாவே போதும் சார். ஆனா வாய்ப்புகள் வேணும். வாய்ப்புகள் வேணும் சார். வாய்ப்புகள் இருந்தாதான் சார் நான் யாரு நீங்க யாருன்றது எல்லாமே. வாய்ப்புகள் இல்ல. ஆமா சார். வேலை வாய்ப்பு ஏன் இல்ல தெரியுமா? நம்ம நாட்டுல சில தீய கட்சிகள் இருக்குது. அது எதுன்றது கரண்டா எல்லாருக்குமே தெரியும். அரசியல், நம்ம நாட்டு அரசியல் நம்ம முன்னேற மாட்டோம். ஆமா அதான் சொல்றேன். அதனால வேலை வாய்ப்பு இல்ல. கண்டிப்பா. இப்ப எந்தெந்த துறையில வந்துட்டு எங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா, அது அதர் ஸ்டேட்ல உள்ளவங்க தான் எல்லா துறையிலயும் இருக்கு. அப்ப இங்க இருக்க இந்த மாநிலத்தை படிச்சல எவனுக்குமே வேலை கிடைக்க மாட்டேங்குது. இதை ரெக்கமெண்ட் பண்றது யாரு? இதை போடுறது யாரு? அப்ப நான் எங்க போறது? அதுக்காக என்ன செய்யணும்? வெளி மாநிலத்துல உங்களை உள்ள விடுபடாதா தமிழ்நாட்டுல? நான் கேட்கிறேன் ஒண்ணு. அவர் நீங்க யாரு? நீங்க தானே சொன்னீங்க வெளி மாநிலத்துல வராங்க, ஒரு ஹிந்தி மாநிலத்துல வராங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அவரும் யூபியில வந்து படிச்சு அவர் இருக்கிற அந்த சொந்த ஊரை விட்டுட்டு கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து பாஷை தெரியாது, சாப்பாடு வேற சாப்பாடு, இங்க வேற யாரும் கிடையாது, குடும்பம் யாரும் கிடையாது. இங்க வந்து இருந்து இந்த மாதிரி வேலை பார்க்கறாங்க, அவருக்கும் கஷ்டம் தானே. இப்போ ஏன் வெளி மாநிலத்துல வராங்க யோசிச்சு பாருங்க. நீங்க இந்தியா மொத்தமா எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி இளைஞர்களுக்கு வேலை வேணும்னா மொத்தமா இருக்கிற வேலை 5 கோடி தான். அந்த 5 கோடி வேலைக்கு எல்லாம் இந்த 50 கோடியும் கண்டு போட்டுருக்காங்க. அப்ப என்ன ஆகும்? யாருக்கு கம்மி சம்பளத்துக்கு வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை போகும், யாருக்கு திறன் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு தான் வேலை போகும். அது எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அங்கதான். அதாவது ஆக்சுவலா நீங்க சொல்றது தவறு. என்னன்னா அவர் சொல்ற மாதிரி வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டுல தான் அதிகம், மற்ற மாநிலத்தோட. ஒரிசா, பீகார், யூபி. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க எங்க சாப்பாடு இது கலாச்சாரம் அதெல்லாம் விட்டுட்டு அவ்வளவு தூரம் வந்து நாங்க நீங்க என்ன சம்பளம் கொடுத்தாலும் நான் வரேன், அப்படிலாம் கஷ்டப்பட்டு நான் வரேன். ஏன்னா நீங்க வேற இதே கிடையாது. அதனால நீங்க சொல்றது தவிர வேலை வாய்ப்பு இங்க இருக்கு, இங்குதான் தமிழ்நாட்டுல தான் இருக்கு. ஆனா இந்தியா மற்ற மாநிலத்துல வேலை வாய்ப்பு இருந்துச்சுன்னா நமக்கு இந்த பிரச்சனை வர தேசிய கட்சி நாங்க வந்து அப்படி சொல்ல முடியாது. இந்த மாதிரி யூபில இருந்து பீகார்ல இருந்து இங்க தமிழ்நாடு வர முடியாது. நாங்க வந்து இந்தியாவை நம்மளாலதான் ஆழ முடியும். ஆக்சுவலா பாஜக என்ன சொல்றான், ஒரே நாடு ஒரே கொள்கைன்றா இல்ல, ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே மதம், ஒரே நாடு ஒரே வரி, அது நடக்குமா? சாத்தியமா? அது காங்கிரஸ் தான் புரியும். இல்லப்பா, நம்ம வந்து ஒரே ஒரு நாடுன பல மாநிலம், அதனால தேசிய கட்சி அப்படி சொல்லவே முடியாது. இது தீர்வு என்னன்னா மற்ற மாநிலத்துல வேலை வாய்ப்பு, அவங்க யூபியில வேலை வாய்ப்பு இருந்துச்சு, பீகார்ல வேலை வாய்ப்பு இருந்துச்சு, சத்தீஸ்கர்ல வேலை வாய்ப்பு இருந்துச்சுன்னா இங்க வர மாட்டாங்க. அவங்களும் இங்க வந்து வேலை செய்யணும்னு விரும்பல, வேற வழி இல்லைன்னா வராங்க. புரியுதா?